ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு புதிய பிரியா கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கார்த்திகை அப்போ ரெடி பண்ணுறோம். ஆல்ரெடி நான் வந்து போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். என்னோடய வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் எனது வணக்கங்கள். இப்போ நியூ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரதர்ஸ் நிறையா இருக்காங்க, பரவாயில்ல. சிஸ்டர்ஸ் நிறையா இருக்காங்க. மேலும் மேலும் இன்னும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனல் மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட யார் ரிக்வெஸ்ட்டாக கேட்குறாங்களோ அவங்களுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் விலகி மட்டும் போயிடாதீங்க. சரி, வாங்க ஸ்வீட் பார்க்கலாம். ஸ்வீட் எடு கொண்டாடு, அந்த மாதிரி டைலாக்கை நம்ம இப்போ சொல்கிறதுக்கு இந்த சுச்சுவேஷனுக்கு சரியாக இருக்குது. கார்த்திகை அப்போ செலிப்ரேட் பண்ணுவோம். வாங்க, கார்த்திகை நல்லா மழையோடு கொண்டாடலாம். சேஃபாக இருங்க. அடுத்து ஒரு புயல் வருதான். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் என்ன தேவைகளை வந்து நம்ம வந்து விருப்பப்படுறதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மருந்தெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. மழையை வந்து வரவேற்கிறோம், ஆனால் அந்த மழை வந்து நமக்கு எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு நம்ம வேண்டிக்கலாம். எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களும் சேஃபாக இருந்துக்கோங்க. முக்கியமாக அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களும் நல்லா சேஃபாக இருந்துக்கோங்க. வெளியில் வராதீங்க. பாருங்கள். சரி, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த திருக்கார்த்திகை அன்னைக்கு நம்ம வந்து நெய்வேத்தியம் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அப்பம், பச்சரிசியில் அப்பமும் அப்புறம் கார்த்திகை பொரிங்கிறது இந்த இனிப்பு, இந்த ரெண்டுமே வச்சு நம்ம வந்து இந்த தீபம் ஏற்றுற டைமில் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுவோம். அதை வந்து இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்கலான் இருக்கேன். இன்றைக்கி வந்து அப்பம் போடுறேன். இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு அந்த திருக்கார்த்திகை பொரி இருக்குது பார்த்தீங்களா, இனிப்பு, அது போடுறேன். இப்போ வந்து அப்பம் பாருங்கள். இந்த அப்பத்துக்கு இந்த 1 டம்ளர் பச்சரிசி. இந்த பச்சரிசியில் இங்கே பாருங்கள், 1 டம்ளருக்கு 3/4 டம்ளர். இந்த அளவு ஃபுல்லாக எடுக்காதீங்க, இவ்வளோ எடுத்துக்கோங்க. எந்த டம்ளரில் நீங்கள் அளக்குறீங்களோ அந்த டம்ளரில் 3/4 வாசி வச்சுக்கோங்க. இந்த தலை தட்டிங்கிறாங்களா, அதுதாங்க இது. உளுந்து நிறைய போடக்கூடாது. உங்களுக்கு உளுந்து போட்டால் மாவு வந்து ரொம்ப இலைகளாகிடும், உங்களுக்கு எடுக்க வராது. ரெண்டாவது எண்ணெய் உறிஞ்ச ஆரம்பிச்சிடும். அதனால உங்களுக்கு பச்சரிசிக்கு இவ்வளோ தாங்க உளுந்து போடணும். இந்த உளுந்து தான், ரொம்ப இல்லை. சொல்லப்போனால் உங்களுக்கு நம்ம சாம்பார் கரண்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு கரண்டிக்கு தான் வரும். இதுதாங்க அளவு. உங்களுக்கு நான் அளவு காமிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து 1 மணி நேரமானாலும் சரி, இல்லை 2 மணி நேரமாக இருந்தாலும் சரி, எவ்வளோக்கெவ்வளோ ஊறுதோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நான் மினிமம் 1 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு அந்த அளந்து காமிக்கணுமேங்கிறதுக்காக நான் அப்படி வச்சுருக்கேன். நான் முன்னாடியே, ஏன்னா எனக்கு ஊறணும், அதுக்காக நான் வந்து முன்னாடியே ஊற போட்டுட்டேன். ஆனால் சேம் இதே அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், 1 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து அளவுக்கு பார்த்திங்கன்னா, இந்த 1 டம்ளருக்கு எடுத்துருக்கோம்ல, இதுக்கு நீங்கள் அச்சு வெல்லம், எந்த வெல்லமாக இருந்தாலும் சரி, இந்த 1 டம்ளருக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாலும் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் 3/4 இனிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா எடுக்கவும் நல்லா வரணும். கலர் வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ரௌன் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் தண்ணி கம்மியாக இருக்கட்டும். இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் ஊற்றிருக்கேன். தண்ணி மிச்சம் வச்சுருக்கேன் கரெக்டாக, அவ்வளோதான். இது வந்து அவ்வளோதாங்க. இது நல்லா வந்து கரையட்டும். வடிகட்டி தான் ஊற்ற போகிறோம். தண்ணி வந்து கம்மியாக இருக்கணும். பாருங்கள், நான் எடுத்த டம்ளரில் கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன், இவ்வளோ தண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து பாருங்கள், நல்லா கரைய வச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வடிகட்ட போகிறோம். இது ஆறணுன்னு நம்ம அரைச்சிடலாம். பாருங்கள், இவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள். வெல்லம் நல்லா இலகிருச்சு. நான் 1/4 டம்ளர் தான் ஊற்றிருக்கேன், ஆனால் வெல்லம் வந்து நல்லா இலகி இதுவே தண்ணியாக இருக்குது பாருங்கள்.
இந்த டெஸ்ட்டுக்காக தான் நம்ம வந்து இது வந்து வடிகட்டுறது. பரவாயில்ல, இது கொஞ்சம் நல்லா நீட்டாக தான் இருக்குது. ரொம்பவும் டெஸ்ட் இல்லை, இருந்தாலும் நம்ம வந்து எப்போவுமே வடிகட்டிக்கணும். தேங்காயை மிக்சியில் போட்டு நான் வந்து ஒரு சுற்றிட்டேன். இது வந்து நல்லா ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஆறுனா தான் இதில் அரைக்க ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உங்கள்கிட்ட காமிக்கிறேன். தண்ணி நல்லா வடிச்சிட்டோம். இதை இந்த அரிசியெல்லாம் இதில் போட்டுடலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. குறகுறன்னு இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இதிலே வாழைப்பழம்லாம் எந்த பழமாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா கனிஞ்ச பழம்தான். உங்களுக்கு வாழைப்பழம்லாம் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நல்லா கனிஞ்சிருச்சு. இதை போட்டுடலாம். எது வேணாலும் எடுத்துக்கலாம் வாழைப்பழம். அவ்வளோதான். நல்லா கனிஞ்ச பழம் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு. இந்த மேதை மட்டும் கட் பண்ணி போட்டுருங்க கீழே. இது டேஸ்ட்டுக்கு தாங்க போடுறோம். நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும், இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கனிஞ்சிருச்சு பழம், நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஏலக்காயும் போட்டுக்கோங்க. பாருங்கள், 4 ஏலக்காய், தேங்காய் துருவல். இதை வந்து 2 சுற்றிக்கோங்க. சுற்றுனதுக்கப்புறம் இது ஆறிடும். தண்ணியே ஊற்ற வேண்டாம். இதுவே நம்ம ஊற்றி மாவு எப்படின்னா இட்லி மாவு மாதிரி கெட்டியாக இருக்கணும். தோசை மாவு மாதிரி ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. நான் காமிக்கிறேன். ஆனால் இது ஆறணும். ஆறினதுக்கப்புறம் இது அதுக்குள்ளே நான் 2 சுற்றிட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன், கொஞ்சம் பாருங்கள், அந்த வாழைப்பழம்லாம் நல்லா மிக்சியில் குறகுறன்னு இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து வெல்லம் ஆறிடுச்சு. லைட்டாக கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இதை ஃபஸ்ட்டு சுற்றிட்டு வரலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணியே ஊற்றக்கூடாது. மறுபடியும் ஊற்றிக்கோங்க. ஒரு சுற்றிட்டு வந்துட்டோம். இப்போ கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிருக்கேன், கரெக்டாக இருக்குங்க. எல்லாமே நம்ம ஊற்றி அரைக்கணும். இப்போ இன்னொரு சுற்றிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம உங்களுக்கு அந்த வெல்லம் மிச்சம் இருக்குது பார்த்தீங்களா? இதுவே அதிக இனிப்பாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா குறகுறப்பாக இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தோசை மாவு, அதாவது தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் நைஸாக மாவு. இந்த கன்சிஸ்டன்சி ஓகே. இங்கே பாருங்கள், இப்படி ஊற்றுனா கரெக்டாக இருக்கணும். மாவு கொஞ்சம் லூஸாக இருக்குது பார்த்தீங்களா? இதில் ஏலக்காய், வாழைப்பழம், தேங்காய் துருவல் எல்லாமே நம்ம போட்டாச்சு. இப்போ இந்த பாத்திரத்தில் தண்ணியே இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் வந்து அங்கே எண்ணெய் வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு. பாருங்கள், இப்படி இருக்கணுங்க. இது ஒவ்வொன்றா தான் ஊற்றி எடுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு அப்பமாக ஊற்றினா தான் உங்களுக்கு நல்லா வேகும். சிம்மை குறைச்சி வச்சுக்கணும். இதை நல்லா ஒரு இதில் அழிச்சுக்குவோம். தண்ணி மட்டும் விட்டுறாதீங்க. தண்ணி விட்டால் உங்களுக்கு வராது, பிரிஞ்சு போயிடும். இந்த வெல்லத்தை அப்புறமா கொஞ்சம் அந்த பாருங்கள், உங்களுக்கு அரிசி உளுந்து உங்களுக்கு சாம்பிள் காமிச்சேன். அதில் கொஞ்சம் 2 வெந்தயத்தை போட்டு ஊற வச்சுட்டு பணியாரமாக ஊற்றிடுவேங்க. இந்த வெல்லம் கூட வேஸ்ட் ஆகக்கூடாது. அதனால் இது நமக்கு இன்னொரு டிஃபன் ஆகிடுச்சு. இது ஈவினிங் தானே ஊற்றணும். பாருங்கள், உங்களுக்கு பணியாரம்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன், அதனால் அதை காமிக்க முடியாது. இப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரி கரண்டியை எடுத்துக்கோங்க. நல்லா சின்ன கரண்டியாக இருந்தாலும் நல்லா குழி கரண்டியாக இருக்கணும். அப்படி சப்பையாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி குழியாக இருக்கணும். அப்போ தான் அந்த அப்பம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குண்டாக இருக்கும், நல்லா பஃப்னு பன்னு மாதிரி எந்திரிக்கும். பாருங்கள், ஏலக்காயெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. பார்த்தோன்னே சீக்கிரம் சாப்பிடணும் போல் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை அப்பம் ரெடி பண்ணுங்கள். ஈஸியாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
உங்களுக்கு வாழைப்பழம் பிடிக்கலைன்னா வாழைப்பழத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவல், ஏலக்காய், இந்த மாவில் வெல்லத்தை இதே மாதிரி வச்சு ஊற்றுங்க. மாவு தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். வாங்க அப்போ ஊற்றலாம். நான் வந்து எண்ணெய் மூழ்கிற அளவுக்கு தான் வச்சுருக்கேன். நம்ம வந்து பலகாரம் பண்ணுறதுக்குனா நிறையா ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி அப்பத்துக்கெலாம் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கலாம். நம்ம அதை அடிக்கடி ரீயூஸ் பண்ணக்கூடாது. இது 2 நாள் தான், அவ்வளோதான். பணியாரத்துக்கும் இந்த அப்பத்துக்கு இந்த எண்ணெய் சரியாயிடுங்க. ஏன்னா ஒவ்வொரு அப்பத்துக்கும் பொறுமையாக நின்று ஊற்றணும். பாருங்கள், எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த கரண்டி அளவுக்கு எடுத்துக்கோங்க. அது ஊற்றுனதுலே பாருங்களேன், நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். இப்படி இது மேலே இப்படியே ஊற்றுங்க, பொறுமையாக, ரொம்ப அகலப்படுத்தக்கூடாது. அது மேலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கணும். சிம்மை குறைச்சி வச்சுக்கோங்க. எண்ணெய் மட்டும்தான் ஹீட்டாக இருக்கணும். எண்ணெய் குறைச்சிக்கணும். அதை டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம், அதுவாகவே எழுந்திரிக்கும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சிம்மை குறைச்சி வச்சுக்கோங்க. நல்லா டார்க் ப்ரௌனாக தான், குலோப்ஜாம் டைப்பில் தான் வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குஃப்னு வந்துருச்சு பாருங்கள். இதுக்கு என்ன கொஞ்சம் நல்லா இதுவே பாருங்கள் எவ்வளோ பன்னு மாதிரி இருக்குது. நம்ம வாழைப்பழம் போடுறதுனால நல்லா உப்பிட்டு வருது. அந்தளவுக்கு மூழ்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் இருக்கணும். நான் இதுவே கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தளவுக்கு எனக்கு பஃப்னு எந்திரிக்குன்னு நான் நினைக்கல. ஒரு வாழைப்பழம் போட்டுருந்துருக்கலாம். அதில் டேஸ்ட்டுக்காக தான் போட்டேன். உங்களுக்கு கலர் இப்படி வருதேன்னு பார்க்காதீங்க. நான் தான் சொன்னேன்ல பன்னு மாதிரி வரும்னு. பன்னு மாதிரி இருக்கா? நான் அந்த கரண்டியில் ஊற்றின ஸ்டெப்பை பாருங்கள், எப்படின்னா நல்லா அழகாக சுருளாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பொறுமையாக வேகும். ஏன்னா உங்களுக்கு கலர் ஆகிடுச்சே நம்ம இறக்கிற வேண்டாம். உள்ளுக்குள்ளே மாவு நல்லா வேகணும், பொறுமையாக இருக்கணும். சிம்மை குறைச்சி வச்சுக்கோங்க, நல்லா எழுந்திரிக்கும். இந்த ஒயிட் இதெல்லாம் தெரியவே கூடாது. சிம்மை குறைச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நான் போட்டுட்டேனே. சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள். சூடாக இருக்குது. இதை எடுத்துடலாம். இப்போ நான் பக்கம் பக்கமாக ஊற்றிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 3 போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், லாஸ்ட்டாக வலிச்சது பாருங்கள், கரெக்டாக எத்தனை இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 வருது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சின்னதாக குட்டியாக இருக்கா பார்த்தீங்களா? இதுதான் அந்த மாவு கையில் வலிச்சிட்டு கொஞ்சமாக அப்படி போட்டேன். பாருங்கள், சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களே, ஒட்டவே இல்லை பாருங்களே. ஃபஸ்ட்டு தான் பன்னு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், மற்றதெல்லாம் எப்படி எடுத்துருக்கேன் பாருங்கள். எண்ணெயே குடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எண்ணெயே இல்லை பாருங்கள். சூப்பராக இருக்கும் பாருங்கள். இது வேகட்டும். பாருங்கள், நான் சிம்மை குறைச்சி தான் வச்சுருக்கேன் பாருங்கள். பபுள்ஸ் வந்து ரொம்ப விடக்கூடாது, இவ்வளோதான் இருக்கும். நல்லா வேகணும். ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஹீட்டு ஃப்ளேமை ஏற்றி வச்சிங்கன்னா கலர் மாறும், ஆனால் உள்ள மாவு வேகாது. நின்று பொறுமையாக தான் 2 பக்கம் திருப்பி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து குழிக்கரண்டியோட சப்பையாக இருக்கும் பார்த்தீங்களா, ஏந்தலை, அதுதான் சரியாக வரும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து குழிக்கரண்டி ஊற்றவும் ரொம்ப பன்னு மாதிரி ஆயிடுச்சு. ஒருவேளை இந்த வாழைப்பழம் போட்டதுனால தான் பஃப்னு எந்திரிக்குதான்னு தெரியல. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன், ஆனால் இந்தளவுக்கு இப்படி வந்ததில்லை. என்னன்னு தெரியல, உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இப்படி வந்திருக்கா என்னன்னு எனக்கே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இந்தளவுக்குலாம் நான் வந்து இந்த மாதிரிலாம் அப்படி உப்பெல்லாம் வராது. இந்த மாதிரி சப்பையாக தான் இருக்கும். பாருங்கள், ஷேப் நல்லா வந்துருச்சு. ஆனால் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸ்வீட்டும் கரெக்டாக இருக்குது. நான் சாமிகிட்ட வச்சு எடுத்துகிட்டு வந்து தான் தம்பியை சாப்பிட சொன்னேன். ஸ்வீட் சூப்பராக இருக்குமா அப்படின்ட்டாங்க. இந்த வாழைப்பழம் போடுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இனிப்பும் நல்லாயிருக்கு. நானும் கொஞ்சோண்டு சாப்பிட்டேன், நல்லாயிருக்கு. நீங்களும் இதே போல் சாப்பிடுங்க. சேஃபாக இருங்க. இன்னொரு புயல் வருதுங்கிறாங்க. மழை வந்து ரொம்ப வந்து நம்மளை வந்து
இயற்கையை வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் மழையை வந்து நம்ம பாதுகாத்துக்கணும். மழை வர்ற டயத்தில் நம்ம வீட்டில் எல்லாமே வச்சுக்கணும். குழந்தைங்களுக்கு வந்து விரும்பி ஸ்நாக்ஸு ஸ்கூல் போகாமல் வீட்டில் இருக்கிறதுனால எனி டைம் ஏதாவது ஸ்நாக்ஸ் ரெடியாக வேணுங்கிறாங்க. இது வந்து நான் கார்த்திகை அப்போ போடணுமேங்க உங்களுக்கு வீடியோ போடுறேன். எனக்கு ஸ்வீட் தான் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதான் அதிகமாக நான் ஸ்வீட்டாக காமிச்சிட்ருக்கேன். கார்த்திகை அப்பமும் இதுவும் நெய்வேத்தியம் பண்ணுறது நான். எல்லோரும் அப்படி தானே செய்வீங்க. ஆனால் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. நல்லாயிருக்கு பாருங்கள், எப்படி வருது பாருங்கள், பொறுமையாக வேகுது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். நல்லா பன்னு மாதிரி இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு முன்னாடி நான் சாப்பிடக்கூடாது உங்களை பார்க்க வச்சுட்டு, அதனால் சாமிக்கு வச்சுட்டு தம்பி சாப்பிடும்போது கொஞ்சோண்டு வாயில் போட்டு பார்த்துட்டேன். டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், அதோட சுவையோடு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பார்க்க வச்சுட்டு சாப்பிட்டதுக்கு. ஆனால் இதே போல் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ் அப்பம்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் எத்தனை சொன்னேன், 13 14 சொன்னேன்ல. ஒரு அப்பம் மட்டும் தான் நாங்கள் சாப்பிட்டோம். நானும் எங்கள் 2 பசங்களும் சாப்பிட்டாச்சு. உங்களை பார்க்க வச்சுட்டு சாப்பிடக்கூடாதுல்ல, அதனால் சாப்பிட்டுட்டோம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. நானே சொல்கிறேன், இன்றைக்கி தான் நான் வந்து உண்மையிலேயே சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது நாள் வரைக்கும் நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ காமிச்சதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன். ஆனால் என் பசங்க தான் பார்த்து ரிசல்ட் சொல்லுவாங்க. இன்றைக்கி நானே சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சு, எடுத்து சாப்பிட்டாச்சு. பாருங்கள், உங்களை பார்க்க வச்சுட்டு சாப்பிடக்கூடாதுல்ல, அதனால் நான் அட்வான்ஸாக சாப்பிட்டுட்டேன். நீங்கள் இதை எடுத்து சாப்பிடுங்க. இதென்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி செயல்முறையை செயல்படுத்திட்டு செஞ்சு பார்த்துட்டு சாப்பிடுங்க. பிரியா சொன்ன மெத்தடு நீங்கள் செஞ்சால் நான் சாப்பிட்ட மாதிரி, நான் செய்கிறது நீங்கள் சாப்பிட்ட மாதிரி. வாங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் எனது நன்றிகள். மேலும் மேலும் ஆதரவு கொடுங்க. எனக்கு மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட்டாக கேட்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே உங்களுடைய ஆதரவை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். இது பேர் கார்த்திகை அப்பம். வாங்க.